உலகத்தோட என்ன செய்திடாத போயிடாத. ஏன் உலகத்தோட போன என்ன பிரச்சனை? உலகத்தோட போன என்ன பிரச்சனை? யாத்திராம 23 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராம 23:2 வாசிப்போம். எடுத்து வாசி. எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 2. தீமை செய்ய என்னது? திரளான பேர்களை என்ன சொல்றாரு? தீமை செய்யறதுக்கு நிறைய பேரை பின்பற்றி போயிடாத. என்னது நிறைய பேரை பின்பற்றி போறது தீமை செய்யறதுக்கு? அப்ப நன்மை செய்யறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்களா? வருமா வராத கேள்வி? அப்போ ஒரு மனுஷனுடைய ஞாபகம் வந்துச்சு. யார் அந்த மனுஷன் யோசித்து பார்த்தேன். யோசிக்கும் போது எனக்கு ஆதியாகமத்துல போச்சு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு எனக்கு ஒரு கவனம் வந்துச்சு. அதுதான் இந்த நாள்ல ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தோட நான் போறோம். நான் திரளான கூட்டத்தை பின்பற்றி போறேனா அல்லது தெய்வ கூட்டத்தை பின்பற்றி போறேனா அப்படின்றத மட்டும் படிச்சுட்டு இதுல போயிடுவோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்படி சொல்ற பாத்தீங்களா? தன் வாழ்ந்த காலங்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தது யாரா? நோவா. அன்னைக்கு வாழ்ந்த இடத்துல பாக்குறாரு, ஒருத்தன் கூட நல்லவன் இல்ல. கடவுள் பார்த்து ரொம்ப மனஸ்தாப்படுறாரு. ஒரே ஒருத்தன் தான் நல்லவனா வாழ்ந்தானா. அவன் பேர் என்னது? நோவா. அந்த நோவா எப்படி இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமா இருந்தானா. ஏன் அப்படின்னு கேட்டா அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை இந்த 21வது நூற்றாண்டுல உங்களை என்னையும் பார்த்து யாராச்சும் ஒருத்தர் இவன் இருந்தவங்களுக்குள்ள நல்லவன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்தாருன்னு சொன்னா நம்ம நல்லவங்களா இருப்போமா இருக்க மாட்டோமா? நீ ஒரு நோவா தான் உன்னை அழைச்சிருக்காரு. நீ உனக்கு நோவாவா வாழணும் தான் உன்னை அழைச்சிருக்காரு. நீ ஒரு நோவாவா இருக்கணும் தான் உன்னை அழைச்சிருக்காரு. அப்ப நீ நினைக்கிறோம் நான் இருக்கிறவங்களுக்குள்ள நீதிமானா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தீர்மானம் பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டா நோவா காலத்துல அவர் மட்டும் தான் உண்மையா இருந்தாரா, வேற யாரும் உண்மையா இல்லையா? அப்படியா? அப்படியா? உலகமே யாருக்குள்ள போயிருச்சு? வாழ்ந்தவங்க எல்லாம் யாருக்குள்ள போயிருந்தாங்க? உலகத்தோட போயிருந்தாங்க. நோவா மட்டும் யார் கூட இருந்தாரு? தேவனோட இருந்தார். பிரியமான தேவன் சேரமே, இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தோட இருக்கிறோமா தெய்வத்தோட இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நோவா மட்டும் நிக்கிறாரு. ஒரு சின்ன இமேஜினேஷன். நோவா மட்டும் நிக்கிறாரு. அவருடைய மனைவி பிள்ளைங்க மாத்திரம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் உலகமே நிக்குது. இப்ப நோவா சொல்றாரு, மழை வருது, மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் பார்த்து நோவா என்ன சொல்றாங்க? எல்லாரும் பார்த்து நோவா என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரன் நோவா. எல்லாரும் சொல்றாங்க, நோவா உனக்கு என்ன? நோவா நோவா உனக்கு எங்க? நோவா பைத்தியக்காரன் நோவா, அறிவு கட்டவன் நோவா. சயின்டிஸ்ட் சொல்றாங்க, டேய் நானே மழை எப்படி வரும்னு பார்த்ததில்ல, நீ மழை எப்படி வரும்னு சொல்லிட்டு இருக்கிறியா எங்களுக்கு? சயின்டிஸ்டுக்கே அப்படா நீ? ஏண்டா நீ வணங்குற கடவுள் உண்மையாவே அந்த கடவுள் தானே, வேற யாரையாச்சும் வணங்கிட்டு இருக்கிறியா? நாங்க கூட கடவுளை தானே வணங்கிட்டு இருக்கிறோம். நாங்க எந்த சந்ததி தெரியுமா? சேத்து சந்ததி. நாங்க எந்த சந்ததி தெரியுமா? காயின் சந்ததி. நாங்க அந்த காலத்துல ராட்சதர்கள் பிறந்தாங்க தெரியுமா? அந்த ராட்சதர்கள் யாருக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தேவர்கள் மனுஷர்களோட செத்து புள்ள பார்த்துட்டாங்க. தப்பான கான்செப்ட். அப்படி பைபிள்ல கிடையவே கிடையாது. எந்த தேவர்கள் மனுஷன் கூட சேர்த்து புள்ள பார்க்கறது? இன்னும் ஒரு கூட்டம் அலையுது, அந்த கூட்டம் சொன்ன இது தேவ தூதர்கள் மனுஷர்களோட சேர்த்துட்டாங்களாம். தேவ தூதர்கள் தான் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்துல கொள்வனும் இல்லை கொடுப்பனும் இல்லை. ஏன்னா பரலோகத்துல எல்லாரும் யார் போல இருப்பாங்க? தேவதூதரை போல இருப்பாங்கன்னா தேவதூதரை வச்சு புள்ள பார்க்க முடியுமா? சில கிறிஸ்தவர்கள் என்ன போய் சொல்றாங்கன்னா, அவர்கள் தேவதூதர் மனிதர்களோட சேர்ந்ததுனால தான் ராட்சதர்கள் பூமியில வந்துட்டாங்க அப்படின்றாரு. அப்படி இல்லைங்க. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, சேத்து சந்ததியும் காயின் பாவம் உள்ள காயின் சந்ததியும் ஒன்றாக சேர்ந்தபடினாலே ராட்சதர்கள் உருவானார்கள் சத்தியம் சொல்லுது. அந்த சந்ததி சொல்லுது, நான் யார் சந்ததி தெரியுமா? எங்க அப்பா சேத்து சந்ததிடா. நோவா உனக்கு என்ன? நோவா மழை எங்கடா வரப்போகுது? நாங்க படிக்காத நீ படிச்சிட்டியா?
நோவாக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நோவா பார்த்து சொல்றான், இவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லைங்க. இவன் மட்டும் இல்லைங்க, இவன் மட்டும் பைத்தியக்காரன், இவன் குடும்பம் கூட பைத்தியக்காரன். பொண்டாடிக்கிறாள், அவன் என்ன சொன்னாலும் அதையே கேட்பான். 100 வருஷங்க பொண்டாட்டி புருஷ பேச்ச கேட்கிறாருங்க. பிள்ளைங்க கூட நோவா சொல்ற பேச்சு தாங்க கேட்டுச்சு. சரி, பிள்ளைங்க கேட்டது கூட பரவாயில்ல, அந்த பிள்ளைங்களோட மனைவிங்க கூட யார் பேச்சு தான் கேட்டுச்சு? நோவா பேச்சு தான் கேட்டுச்சு. அவன் சொல்றான், நோவா மட்டும் பைத்தியக்காரல்ல, நோவா பொண்டாட்டிக்கிறாள், அதை விட பெரிய பைத்தியக்காரி. சரி, இது 2க்கு தான் பைத்தியக்காரின்னு பார்த்தா அந்த 3 பிள்ளைங்க பாரு, அது அதுங்களோட பைத்தியக்கார கூட்டம். அதுங்க தான் பார்த்தா அதுக்கு பொண்டாட்டி கூட அதே மாதிரி இருக்குது. என்ன இது பைத்தியக்கார கூட்ட குடும்பம்? நம்மள யாருன்னா அப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அது ஒரு நாள் இல்லைங்க, 1 வருஷம் இல்லைங்க, 10 நாள் இல்ல, 10 வருஷம் இல்லைங்க, 100 வருஷங்க. 100 வருஷம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் வேற என்ன செய்வாங்க தெரியுங்களா? சொல்றாரு, டேய் பாத்தீங்களா, சில நேரத்துல பாருங்களேன், நீங்க ஆண்டோடைய சத்தியத்தை ஏத்துக்கிட்டு நீங்க வந்துட்டீங்க, சனிக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டீங்க, எல்லாம் என்ன சொன்னோமா, டே உலகமே ஞாயிற்றுக்கிழமை போயிருக்குது, பைத்தியக்காரன் தாண்டி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து, நீ மட்டும் என்னடா சனிக்கிழமை பெரிய சனிக்கிழமை எங்கடா வந்துச்சு? எங்க வீட்டுக்கு வருவோம், எங்க அண்ணன் தக்காளி வாங்கி தூக்கிட்டு மலை மேல ஓடிடுவான். நானு ஏதோ கிடைச்சா கொண்டா போதுன்னு கஞ்சி குடிச்சு இன்னொரு சைட்ல ஓடிடுவேன். இன்னொரு அண்ணன் கோயிலுக்கு வர்றதுக்கே யோசிப்பாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்தா என்ன சனிக்கிழமையா வேலை செய்யறதுல அப்படின்னு வேணும்னு எங்களை தண்ணி தூக்க வைக்குவாங்க எங்க அண்ணமா இருக்கும். எங்க அப்பாவும் டமான்னு விடுவாரு, எங்கே நீ சனிக்கிழமை ஓட அப்படின்னு பாரு. எங்க அம்மா, ஐயோ ஏங்க அடிக்கிறீங்க, சும்மாரு முன்னால்தான் அவனுக்கு கெட்டு போனாங்க ஹாஸ்டலுக்கு போய் அப்படின்வாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், அந்த சனிக்கிழமை காலைல எங்கடா ஓடி போயிடும், சாயங்காலம் எங்களை கட்டி போட்டு அடிப்பாங்க, எங்கடி சனிக்கிழமை, எங்கடி ஓய்வு நாள் வந்துச்சு அப்படின்னு. ஆனா பிரியமானவர்களே, அதுக்கு நாங்க உள்ள இன்னைக்கு கடவுள் ஆசீர்வாதத்தோட எல்லாரும் அட்வென்டிஸ்டா தான் இருக்காங்க. இன்னைக்கு உலகம் கூட நம்மளை பார்த்தோம், என்ன உலகமே ஒரு பக்கம் ஓடுமே, நீ பக்கம் ஒரு பக்கம் ஓடுனுக்கிற. நோவாக்கு வந்து அதே நிலைமை தான் உனக்கும் வரும். நோவாவை துப்புறவங்க அதே மாதிரி தான் உன்னையே துப்புவாங்க. நோவாவை கேட்டா அதே கூட்டம் தான் இன்னைக்கு உன்னையே கேட்கும். நோவா மட்டும் சொல்லுவாங்க, நீ பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரு அவங்களோட தானே படிச்சான், அவன் அவங்களோட தானே படிச்சான், அவன் மட்டும் வாழல, என்ன மாதிரி நீ மட்டும் தனியா போயிட்டு வந்துருக்குற, சனிக்கிழமான எக்ஸாம் எழுத மாட்டாளாம் இவன், சனிக்கிழமான வேலைக்கு போக மாட்டாளா இவன், சனிக்கிழமான வேணான்றுவாளா, நீ இப்படியே தான் இருந்து இப்படியே தான் சாகணும் சொல்லுவாங்க. நோவாவை பார்த்து சொன்ன அதே கூட்டம் உன்னையும் என்னையும் சொல்லும். அப்படி சொன்னா தான் ஆண்டவருடைய கூட்டம், இல்ல சொன்னா உலகத்தோட சேர்ந்து போன கூட்டம். நம்ம சத்தியத்துக்காக போன வாரம் சொன்னேன், நீ எதை வேணாலும் விட்டுரு, ஆனா சத்தியத்துக்காக எதை வேணாலும் விட்டுரு. எதுக்காக ஒண்ணுக்காக சத்தியத்தை விட்டுறாத, எதற்காக ஒண்ணுக்காக சத்தியத்தை விட்டுறாத. உன் வாழ்க்கையில தோல்வியே வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில நீ தோத்தே போனாலும் சரி, கவலைப்படாத, வெற்றி உனக்கு நிச்சயம். நோவாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது, நோவாவை பார்த்து எல்லா கூட்டமும் சொன்னாங்களாம், நாம படிக்காத ஒண்ணு இவன் புதுசா படிக்கல, இவன் சொல்றது எல்லாமே புதுசாவே இருக்குது அப்படின்னாங்களாம். பெரியமானவர்ல ஆண்டுடைய சத்தியம் நிறைய பேருக்கு புதுசாவே இருக்கும். இன்றைக்கு உலகம் எதை பார்த்து ஓடுது தெரியுமா? சர்ச்சுகளுக்கு அற்புதத்தை பார்த்து சபைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பைபிள் தெளிவா சொல்லிடுச்சு, உலகம் முழுக்க அற்புதம் நடக்கும். யார் செய்து? சாத்தான் செய்வான். ஏன் தெரியுமா? உலகம் வந்து சபைக்குள்ள வந்துருச்சு. இன்னொன்று என்ன தெரியுமா? ஆவி மார்க்கமே சபைக்குள்ள வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க, நீங்க போய் பாருங்க, ஆவி மார்க்கம் வந்துருச்சு. ஆவி மார்க்கம் எப்படி தெரியும் கேட்டா, எங்கேயாச்சும் ஒரு பண்டிகை நடக்கும்போது பாருங்க, அப்படியே சும்மா தண்ணி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு பல்லு அப்படியே கத்தியில அப்படியே கட்சி அந்த கோழியை அப்படியே உறிஞ்சி ரத்தத்தை உரியறதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அவங்களுக்கு என்ன செய்யறோன்னே அவங்களுக்கு தெரியாது, நிதானமே இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிதானத்துக்கு வருவாங்க. இதுதான் ஆவி மார்க்கம். இந்த ஆவி மார்க்கம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. எல்லாரும் இன்னைக்கு என்ன ஓடுறாங்க தெரியுமா? சபையில எங்க நடக்காங்க, என்ன நடக்குது பார்த்தா, எங்க அற்புத அடையாளம் நடக்குது அங்க பார்த்தா ஓடுறாங்க சபைக்கு. அங்க பைபிள் சொல்லிச்சு, நீ ஜாக்கிரதையா இரு, இது அசுத்தம் உள்ள சாத்தானின் ஆவி, அது உலகமே இருக்கும். சத்தியத்துக்காகத்தான் வரணும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு நாள் இருக்கும் போது தெளிவா சொன்னாரு, டேய் நீ ஓய்வு நாள நன்மை செய்து பாவம் இல்லடா, உடனே கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இயேசு கிறிஸ்து தன்னை தெய்வம்னு ஒரு இடத்துல இன்டைரக்டா சொல்றாரு, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உடனே கல் எடுத்து அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போலதான் உண்மையா இருந்து சத்தியத்தோட இருந்து அற்புதம் செய்யறவங்களை பார்த்தா உலகம் நம்பாது. உண்மை இல்லாம அற்புதத்தை செய்யறவங்கள உலகம் நம்பும். உலகத்துல சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க, சாத்தானால 7 காரியத்தை செய்ய முடியாது. சாத்தானால 7 காரியம் செய்ய முடியாது. இது எந்த சர்ச்செல்லாம் நினைச்சனா அந்த சர்ச்சை சத்திய சர்ச்சை நினைச்சுக்கலாம். முதல் காரியம், சாத்தான் பிறவி குருடனோ பிறவி சப்பானியோ பிறவி நொண்டிக்கோ சுகம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு பிறவி மலடிக்கு உயிர் பிள்ளையை கொடுக்க முடியாது சாத்தானால. மூணாவது,
ஒரு கையை வெட்டினாலோ அல்லது ஒரு வலையை வெட்டினாலோ அதை பழைய நிலைமைக்கு ஒட்ட முடியாது. 4வது, நெருப்புல கையை எரிஞ்சிச்சுன்னா பழைய தோல் அவனால கொண்டு வர முடியாது. 5வது, அவனால ஏதோ விஷ தண்ணி உள்ள முழிட்டோ பாம்பை கொத்திட்டாலோ அதை என்ன செய்ய முடியாது, திருப்பி மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாது. 6வது, ஆண்டோடைய 10 கட்டளைக்கு அவனால நினைச்ச முடியாது, கீழ்ப்படிச்சு நடக்க முடியாது. 7வது, அவனால என்ன செய்ய முடியாது, நம்மளோட சேர்ந்து வாழ முடியாது. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு போவேன். இத்தனை காரியம் சாத்தான செய்ய முடியாது. கேன்சரை குணமாக்குவான், எய்ட்ஸை குணமாக்குவான், உன் வாழ்க்கை என்ன வியாதி இருந்தாலும் அதை குணமாக்குவான். உன் வாழ்க்கையில பணம் இல்லையா பணம் கொடுப்பான், சொத்து இல்லையா சொத்து கொடுப்பான், என்ன வேணும் எல்லாம் கொடுப்பான் உனக்கு. ஆனா சாத்தானால் அதிசயத்தை அற்புதத்தை இந்த மாதிரி செய்ய முடியாது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது சாத்தானுடைய அதிசயமா அல்லது இயேசுவின் அற்புதமா. ஆண்டவர் சொல்றாரு, உன் நாமத்தினால் தானே பிசாசை விரட்டினேன், உன் நாமத்தினால் தானே அற்புதம் செய்த, உன் நாமத்தினால் தானே அடையாளம் செய்த, உன் நாமத்தினால் தானே தீர்க்க தரிசனம் சொன்னு போய் நிப்ப. ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டுப்பா உனக்கு தெரியாது அப்படின்றார். அப்ப நான் யாரை பார்த்து சொல்றாரு, சத்தியத்தின்படி யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகம். ஒரே ஒருத்தன் தாங்க நோவா, ஒரே ஒரு குடும்பம் தாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீ பார்க்கும்போது உலகத்தோடு சேர்ந்து ஓடுற கூட்டம் நிறைய இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ தீமை செய்யாதபடிக்கு திரளான ஜனங்களை பின்பற்றாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன் சொன்னா அவங்க புளித்தமா மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களால எப்படி வாழ முடியாது தெரியுமா, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நோவா 100 வருஷம் சாட்சியாக வாழ்ந்தான். ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, வாழ்க்கையில பிரச்சனை தீரலன்னு வச்சுக்க, நீ நினைக்கல உடனே எனக்கு பிரச்சனை தீர்ந்தோடனே. பெரியமானவர்களே, ஆண்டவர் நினைச்சா உன் பிரச்சனையை உடனே தீர்த்துருவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, சத்தியத்துல நிற்பதை மாற்றம் நீ மறந்து விட்டுட்டு போயிடாது. நீ சத்தியத்துக்காக நின்று பாரு, உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் கர்த்தர் தீர்த்து போடுவார். யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாத சத்தியத்தை, எதற்காகவும் சத்தியத்தை விட்டு கொடுத்துடாத. இன்றைக்கு உலகத்துல ஆவி மார்க்கம் உள்ள வந்துச்சு. மக்கள் பலவிதமான, நான் தாக்கக்கூடாது, தாக்கி எந்த சமயம் பேசக்கூடாது, அதுக்கு அருகதை எனக்கு கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, உண்மையான சத்தியத்துல நிக்க பழகிக்கங்க. ஒருவேளை உலகம் உனக்கு பாத்திரமா இல்லாம இருக்கலாம், யார் தெரியுமா, நீ சத்தியத்துல நிக்கிறதுனால. பாஸ்டர் டேவிட் சொன்ன மாதிரி 10 கட்டளை உனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னாரு. அந்த ஒரு கட்டளை இல்லை, 2 கட்டளை இல்லை, 3 கட்டளை விட்டாலும் பிரச்சனை. ஆனா என்ன ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னபடி நீ நடத்தினா போதும், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் என்பது வார்த்தையில் அல்ல. 1 Corinthians 4:20 என்ன வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தை பத்தி படிக்கிறோம் பாருங்க. 1 Corinthians 4:20 வாசிக்கல. ஆசீர்வாதம்ன்றது எப்படி பண்றதுன்னு பாருங்க, அதை தெரிஞ்சுக்கோம். 1 Corinthians 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல. எதுல உண்டா இருக்கிறது, பேச்சில இல்ல, பலத்தில உண்டா இருக்கிறது. அப்ப ஆசீர்வாதம் நீங்க நிறைய, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்வேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சந்தோஷம் தான், ஆசீர்வாதம் தான். ஆனா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன், ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இல்ல மாசத்துக்கு ஒரு நீ வரும்போது நான் உனக்கு ஒரு கார்டு எடுத்து நைஸா கொடுத்து, நம்ம அந்த கார்டை படி, இந்த கார்டை வச்சுக்கோ, இது உனக்கு ஆசீர்வாதம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துடும் நினைக்கிறேன். யாத்திராமம் 15:26 வாசிப்போம். யாத்திராமம் 15:26 வட்டம் வாசித்துட்டு இந்த சத்தியத்தை முடிச்சு நம்ம ஆசீர்வாதத்தோட கடந்து போவோம். யாத்திராமம் 15:26 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கொரோனா உனக்கு வராது, கொரோனா உனக்கு வராது. எழுதி வச்சுக்கோ. நான் கொரோனா பேஷண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வருவேன், கட்டிப்பிடிச்சிட்டு வந்து இருக்கிறேன். கொரோனா எனக்கு வரல. யாரும் நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிறீங்களா? ஏன் தெரியுமா, இங்கே கொரோனா வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் உங்களை மாஸ்க்கை பற்றி நான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை சானிடைசர் கிடையாது, மாஸ்க்கு தேவை கிடையாது. ஏன் சொன்ன ஆண்டு சொன்னாரு, அவனுடைய சத்தத்தை நீ கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு நீ செம்மையானவைகளை செய்து நீ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நீ கரெக்டா கை கொண்டு வந்தேன்னு சொன்னா கொரோனால எகிப்துல வந்த ஒரு வியாதி உனக்கு வராது, வராது. நோவா காலத்துல நோவா ஒருத்தன் தான். அதே மாதிரி கடைசி காலத்துல நீ ஒருத்தன் தான். உன் வம்சத்துல நீ எடுத்துக்கோ, நீ ஒருத்தன் தான். உன் கோத்திரத்துல எடுத்துக்கோ, நீ ஒருத்தன் தான். உன் ஜாதியில நீ எடுத்துக்கோ, நீ ஒருத்தன் தான். உன் பாஷக்காரல எடுத்துக்கோ, நீ ஒருத்தன் தான். நீ ஜலிக்கப்பட்டு கொண்டு வந்தது,
நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தார். நீ சும்மா இங்க வந்தில்ல, ஆண்டவர் திட்டமானதால் நீங்க வந்திருக்கிற. யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நல்லா பழக்க தெரியாதவனடா, பழக்க தெரியாதவன்டா. அவன் பாரு லஞ்சம் வாங்கிக்கிறான், இவன் வாங்குறான் பாரு. அவன் போய் பேசி வாழ்ந்துருக்கான், இவன் போய் பேசுறான் பாரு. அவன் திருடுறான், இவன் திருடுறான் பாரு. அவன் கிளீனா ஜாலரா போடுறான், இவன் ஜாலரா போடுறான் பாரு. ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போடான்னு சொன்னா அதை விட்டு என்னமோ ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒத்து போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு யாருமோ எழுத்து பேசிட்டு போயிருக்கிறான். போடா போடா புண்ணாக்கு, போடா போடா அது தப்பு கணக்கு, போடா அப்படின்னு துப்பிட்டு அனுப்புறான். நம்மளை பார்த்தா போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்குன்னு சொல்லி அனுப்புறான். வெளிதான் அவனை அப்படிதான் சொல்லுவான். அப்படி சொன்னா தான் நீ பரலோகத்துக்கு வருவேன். கொய்தா போடுறது ஜாலரா போடுறது நம்ம வேலை இல்லை. உண்மையா சொல்லு, உத்தமமா சொல்லு, நீதியா சொல்லு, நியாயமா சொல்லு, தர்மத்துக்கு தலை வணங்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நில்லு. நீ பயப்படாத, பணியில கரத்தை வச்சுக்காத, வழியில பயிர் செத்து போயிருவ. நீ உண்மையா இருந்து பாரு, உன் தெய்வம் உன்னை நடத்துவார். நீ யாருக்காகவும் தலை வணங்காத, எதற்காகவும் தலை வணங்காத. அதான் சீனாயக்கிட்ட சொன்ன போ. ஆனா உங்க மனைவி ஒரு வார்த்தை கூட நீ திட்டக்கூடாது, கை வைக்க கூடாது. நீ அமைதியா இருக்கணும். அவங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல, நீ அமைதியா. அதுதான் நீ கிறிஸ்தவன் காட்டுறதுக்கு ஒரே ஒரு அடையாளம். உன் மனைவி உன்னை பார்த்து பயப்படலாம். என் புருஷன் அடிச்சிருவார் எனக்குடைய, நான் தான் சொல்லுவேன், சொல்ல என் மனைவி மாத்தான் அவன் மனைவி. எவ்வளவுனா அடி வாங்கிக்குவான், ஆனா செய்யற தப்ப சொல்லாம இருக்க மாட்டான். அதனால அடிக்காத. தப்பு சொன்னாங்களா சொல்லு, எடுத்து சொல்லும், பக்குவமா சொல்லு. அவங்க திருந்துவான். அடிச்செல்லாம் பிரயோஜனம், திட்டெல்லாம் பிரயோஜனம். அடிக்காத, அன்பை காட்டு. நீ பிரித்து எடுக்கப்பட்டவங்கன்னு காட்டு, நீ பரிசுத்தமானவன்னு காட்டு. ஒரு மிலிட்டரியில ஒருத்தர் ஜோம் பண்ணி தரான், முட்டி போட்டு டம்மு டம்முன்னு வந்து தலைமையில வந்துச்சான். என்னடா பார்த்தா செருப்புல அடிச்சாங்களா, சுவிச்சு அடிச்சுட்டு பட்டு சிரிப்பான்லாம் உள்ள. பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணிச்சானா, பாஸ்டர் என்ன டம்மு டம்முன்னு அடிச்சானுங்க பாஸ்டர் முட்டியில் இருக்கும் போது. அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர். எப்பா பட்டுனே ஜோம் பண்றா. சரி எல்லாம் முடிஞ்சிச்சு. லீவுக்கு வந்தார் மிலிட்டரிக்கார். என்னப்பா நம்ம வைத்தியம் பழிச்சிச்சா? 3 நாளைக்கு மேல பழிக்கல. ஏன்பா? நீ சொன்ன மாதிரி தான் அவன் முட்டி போடல, 10க்கு தான் ஜோம் பண்ண. ஆனா கடவுள் கேட்டாரு, ஏன்டா முட்டி வந்துட்டு போச்சா? ஏன் நிமித்த வெக்கப்படுறியா? வெக்கமாக்குது, ஏன்டா ஜோம் பண்ண பைத்தியக்காரா அப்படின்னு எனக்கு கேட்டேன். செருப்படியில கல்லடி விழுந்தா கூட நான் முட்டி போட்டு தான் ஜோம் பண்ணுவேன். முட்டி போட்டு ஜோம் பண்ண கொஞ்சம் நாள்ல 15 பேர் போய் கூட சேர்த்து ஜோம் பண்ணுறேன். இல்லையா? சத்தியத்துக்காக நில்லு. கொல்ல வந்தா கூட பயப்படாத. நீ நம்புற தெய்வம், நீ நிக்கிற, நீ சொல்ற சத்தியம் உண்மை, நீ நம்புனா நில்லு. வாழ்க்கையில நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் பாப்ப. உன்னால உனக்காக நிக்காத, மற்றவங்களுக்காக நில்லு. உன் நிமித்தமா ஒரு வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். உன் நிமித்தமா கடவுளை ஜாதியை கொலை பண்ணிடுவாரு, ஊரே காலி பண்ணிடுவாரு நினைச்சாக்கா. நீ நில்லு. ஆண்டவருக்காக நோவா நின்னா 100 வருஷம் நின்னாங்க. அவன் மனைவி பத்தி யாருன்னா பேசுறான், ஒருவேளை அந்த அம்மா பேர் போட்டுதான் எல்லாரும் அந்த அம்மா பேரை தான் வச்சிருப்பான். அவன் மனைவி எவ்வளவு பாதுகாப்பா அவர் கூட இருந்துக்கணும். சே விடுங்க, பரவாயில்ல விடுங்க, ஆனா பரவாயில்ல விடுங்க. 100 வருஷங்க. நம்ம ஆட்களுக்கு 5 வருஷம் குழந்தைனால என்னத்த கடவுள் கொடுத்துட்டாருன்னு கேட்கறான். 100 வருஷங்க. அந்த பசங்க எவ்வளவு பொறுமையா 100 வருஷம் இருக்கணும், அவன் மனைவி எவ்வளவு இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. நீ இருக்கணும். ஜனங்க உன்னை அப்படித்தான் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, உன்னை நிந்திப்பாங்க. நீ இந்த உலகத்துக்கு பாத்திரமானவங்க இல்ல. ஜாக்கிரதை, மறந்துடாதீங்க. இந்த உலகம் உனக்கு சொந்தம் இல்ல. அப்படி நீ சொந்தம்னு நினைச்சனா பரலோகம் உனக்கு சொந்தமாகாது. அதே மாதிரி தான் ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான். அந்த கேர்னல் எப்ப பார்த்தாலும் வந்து அவனை தூக்குவாரா, ஏசாமி உன்னை காப்பாத்திட்டாரா அப்படின்பான். ஒன்னும் சொல்ல மாட்டான், எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு நாள் இவனை திட்டி கால் துப்பி அவமானப்படுத்தணும்னு முன்னாடி வந்து ஒரு சாவி அவன் மூஞ்சில இருந்தான். அப்போ அந்த ஜீப் எடுத்து போய் அங்க பார்க் பண்ண அப்படின்னா, இவனுக்கு ஜீப் ஓட்டவே தெரியாது. கேர்னல் அவங்களாம் சொன்னா கீழ்படினல மிலிட்டரியில
உடனே அந்த சாவியை எடுத்துட்டு போய் அந்த ஜீப் பக்கத்துல நின்னுட்டு, ஆண்டவரே எனக்கு ஜீப்பை ஓட்ட தெரியாது ஆண்டவரே, இந்த ஜீப் பண்ணி எப்படின்னா ஓட்ட ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சாவியை போட்டு ஆன் பண்ணி கேர் திருப்பிட்டானா. கரெக்டா கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு எடுத்து அந்த சாவியை கையில் கொடுக்குறானா. அவங்க எல்லாரும் சிரிச்சு அழுவாங்க, சிரிப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் கண்ணுல தண்ணி இருக்குதான். அப்ப கர்னல் கேட்டானா, எப்படி இந்த ஜீப் ஓடுச்சு? எனக்கு தெரியாது சார், நான் போனேன், ஜோம் பண்ணேன், ஆன் பண்ணேன், ஜீப் ஆன் ஆச்சு, கொண்டு போய் பார்க் பண்ணிட்டேன். டேய், அதுல இன்ஜினே இல்லையாடா, இன்ஜினே இல்ல அதுல. பொய் சொன்னல, உண்மையான சத்தியம் இது. நெட்ல அடிச்சு பாருங்க. நீ சாதாரணமா நினைச்சுக்காத, இருதயம் இல்லாத உடம்ப கூட ஆண்டவரால் ஓட வைக்க முடியும். அவருக்கு எதுவுமே சாத்தியம் இல்லை, இல்லாத இல்லை. நீ அவரை நம்பி அவர் சத்தியத்துக்காக உண்மையாயிரு. நீ தீமை செய்யறதுக்கு திரளான ஜனங்களை பின்பற்றி போயிடாத. நீ எளிமையான கூட்டமா இருக்கலாம், நீ சின்ன கூட்டமா இருக்கலாம், நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அதான் ஆண்டவருக்கு தேவை. அந்த மாதிரி நீ நினைச்சுக்கோ. எல்லாரும் வந்து இன்னைக்கு கேட்பாங்க, என்ன வித்தியாசமா தெரியற, வித்தியாசமான கூட்டத்துக்கு போற, ஏமாத்திட்டானா பாஸ்டர், உன்ன மைண்ட கலக்கிட்டானா? வினிதாபா கேட்டா உன்னை விஸ்பரேசம் பண்ணிட்டாரு பாஸ்டர். ஜாக்கிரதை. நான் சொல்ல, பைபிள் படி யாருன்னா சொல்லனா அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்ல. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 4:20 வாசித்து முடிச்சிருவோம். வாசிமா. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. என்ன கண்ட என்ன பேச? அப்போஸ்தலர் 4:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:20 சொல்றாரு, கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நீ பேசு. ரோமர் 4:20 என்ன சொல்லுது பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது பார்ப்போம். வாசிங்க. ரோமர் 4:20. பாத்தீங்களா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நோவா எப்படி இருந்தாரா, வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அது நடக்கும் என்று நம்பி அவன் இருந்தானா. அது கீழே சொல்றாரு, அவர்களை போல நீங்க இருங்க, நீங்க அப்படி ஆயிராதீங்க மாறிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்பி எப்படி ஒரு வாக்குத்தத்தம் மழை பெய்யுன்னு யாரு சொன்னா யாரு நம்புவா? நம்பிக்கையே இல்லை. அப்படி இருக்கச்ச நோவா நம்பலாம். பாத்தீங்களா, ஆண்டவரே எப்படிப்பா மழை பெய்யுன்னு கேட்டதா கூட நோவாவுக்கு ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பிரியமானவர்கள, உனக்கு ஆண்டவர் சில நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. செய்யாதனா செய்யாத, அவ்வளவுதான். ஆதாம் எவ்வளோ பார்த்து சொன்னாரு, இங்க ஒரு கனி வச்சுக்கிறேன், இதை சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா செத்து போயிடுவேன். அவங்க கேட்டுக்கலாம், ஏன் ஆண்டவரே சாப்பிடாதனா செத்து போயிடுவேன்னு சொல்லிக்கிறேன், இல்லை சாப்பிட்டா என்ன அவங்க சொல்லுங்க அப்படின்லாம் கேட்கலாம். அவர் சொன்னாரு, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, செய்யாதனா செய்யாத. வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகர் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒன்று சொல்லி இருக்க, அதனுடைய பலன் என்னன்னு தெரியாம பட்டி அடிக்க, அப்புறம் அனுபவிச்ச பிறகு ஏன்டா அனுபவிச்சுன்னு சொல்ல, பிறகு ஆண்டவரை நிந்திக்க, அந்த சாபம் நம்ம மேல வர, நாம கஷ்டப்பட, கடவுளை கேள்வி கேட்க, வேண்டான்னு சொன்னா செய்யாது, அவ்வளவுதான், விட்டுரு. செத்து வருவான்னு சொன்னா விட்டுரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நீ புளிச்ச மாவா இல்ல இன்னொன்னு இப்ப சொல்ல போறதா நீ தீர்மானம் பண்ணிக்க. ஒரு பெண் இருந்தா, கெட்ட நண்பர்களோட சவாசம் வச்சிருந்தான். மார்னிங் டிவோஷன்ல யாரா கேட்டவங்க கேட்டு அவன் என்ன பண்ணா, கெட்ட நண்பர்களோட போயிட்டு இருந்தான். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, வேண்டாமா கெட்ட சவாசம் வேண்டாம். அந்த பிடிச்சனா தட் ஐ கேட் டோன்ட் டெல் ஆல் திஸ், எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன். என்ன ஆயிடுச்சு, நான் கெட்டு போயிடுவேனா? நான் கெட்டு போக மாட்டேன் சொன்னா. வேண்டாமா, நல்லது இல்லை, கெட்ட எண்ணம் வந்துடும், கெட்ட புத்தி வந்துடும், வேண்டாமா சொன்னா கேட்கவே இல்லை. பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல தாய் தகப்பா பக்தியாரவங்க சொல்லத்தான் செய்ய முடியும். அதுக்காக அவனா மாறிட முடியுமா, அவளா மாறிட முடியுமா? மாற முடியாது, சொல்லிட்டாங்க. அந்த அம்மா கேட்கல. அதனால அந்த அம்மா மார்க்கெட் பக்கம் கூட்டு போயிருந்துச்சு. அப்போ அங்கே ஒருத்தர் ஆப்பிள் வித்துருந்தான். சொன்னா, ஐயா ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக ஆப்பிள் கொடு. ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக ஆப்பிள் வாங்கிட்டா, இந்த அழுகுன ஆப்பிள் இருக்கான்னு கேட்டாரு. அந்த அந்த ஐயா என்ன பண்ணாரு, என்னத்துக்கு அழுகுன ஆப்பிள், சும்மா இருக்குதா சொல்லு. உடனே அவர் கேட்டாரு, ஆமா இருக்கு.
சரி அது விலை எவ்வளோ? அதுக்கு விலைலாம் வேணாமா, என்னம்மா அழுகிற ஆப்பிளுக்கு அம்மா விலை வாங்குவான், என்னம்மா அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அது யார்கிட்ட கொடுக்காதீங்க, அந்த பாஸ்கெட் ஃபுல்லாக ஆப்பிள் இருக்குல்ல, அது நடுவில் வச்சு விட்ருங்க அப்படின்னா. இந்த பொண்ணு கேட்டா, என்னம்மா இது இவ்வளோ நல்ல ஆப்பிளுக்கு பத்தியில அழுகிற ஆப்பிளை வச்சு விட்டேன், அது எதுக்கு உனக்கு விடு? 4 நாள் பார்த்தா 5ஆவது நாள் நாற்று அடிக்குது. என்னன்னா நாற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் பாச்சேமா, என்னம்மா இது அப்படின்னு கேட்சு. என்ன அப்படின்ச்சு, நாற்று அடிக்குதுமா, பாஸ்கெட் ஃபுல்லா ஆப்பிள் வச்சிருந்தா தொணா முட்டை பால் நாற்று அடிக்குது. அதே நாற்று அடிக்கும், அதெல்லாம் அடிக்காது. அன்னைக்கு அந்த ஆப்பிளை வாங்கி வச்செல்லாம் கெட்ட ஆப்பிள், அது போய் எல்லா ஆப்பிளும் கெடுத்துச்சு பாரு. அப்பா சொல்லிச்சான், தெரியுதா, ஒரு ஆப்பிள் போதும் எல்லா ஆப்பிளும் கெடுக்குது. ஒரு கெட்ட நண்பர் போதும் உன் வாழ்க்கை முழுக்க உன்னை பாழாக்குறது. அன்னைக்கு விட்டுச்சு அந்த அம்மா. அன்னிலிருந்து எந்த கெட்ட நண்பர்களோட சேர்றதில்லை, அப்படியே வளர்ந்துச்சு. உலகமே போற்றக்கூடிய நோபல் பரிசை வாங்குற வாக்கியம் அந்த அம்மா கிடைச்சு. அந்த அம்மா யாரும் இல்லை, மதர் தெரேசா, அன்னை தெரேசா. பிரியமானவர்களே, நம்ம பிடிச்ச மாவா இருக்கணும், அழுகி போன ஆப்பிளா இருக்கக்கூடாது. அழுகி போன ஆப்பிள் உலகமா இருக்கலாம், ஆனா பிடிச்ச மாவும் நீயும் நானா தான் இருக்கணும். நம்ம கிட்ட வர்றவங்க மாறணுமே ஒழிய நாம யாராலையும் வாக்கப்படக்கூடாது. இன்னைக்கு யோசிப்போம், அந்த நோவை போல நான் புளிச்ச மாவா இருக்கிறேனா இல்லை அழுகி போன ஆப்பிளா இருக்கிறேனா? ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். புக் ஆஃப் செப்பனியா சாப்டர் 3 verse 12. செப்பனியா 3:14 மட்டும் வாசித்து இந்த சத்தியத்தை நான் முடிச்சு விடுறேன். வாசிங்க. செப்பனியா 3:12. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. எந்த மனுஷனும் நம்பாத, எந்த மனுஷனும் மாயை, யாரும் நம்ப கூடாது, இன்க்ளூடிங் மீ, என்ன கூட. ஆனா என் நடக்கே பாருங்க, நல்லா இருக்கணும், நல்ல பாஸ்டா இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எந்த மனுஷனும் நம்பாத. அடுத்த வாசிக்க என்ன சொல்ற பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க, கடவுள் நம்பிக்கை வச்சுங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. அடுத்த வாசிக்க 13. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதும் இல்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார்கள், அவங்களை யாரும் பயன்படுத்த முடியாது, புசித்து படுத்துக் கொள்வார்கள், நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. நோவாவின் நாட்கள் என்ன நினைச்சு, அவர்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து வாழ்ந்தார்கள். என்ன தப்பு? சாப்பிடுறது என்ன தப்பு? சாப்பிடு, ஆனா வாழ்றதுக்காக சாப்பிடு, சாப்பிடுறதுக்காக வாழாது, அதான் தப்பு. குடி, தண்ணி குடி, நல்லா குடி, நல்ல ஜூஸ் எல்லாம் குடி, ஆனா தண்ணி அடிக்காத, அதான் தப்பு. பெண் கொடுத்து எடு, ஆனா மத்த ஜாதியில பெண் கொடுத்து பெண் எடுத்துறாத, மாட்டின்னு முடிச்சுக்கிறேன். அதைத்தான் அன்னைக்கு செய்தாங்க. அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, உணர்வில்லாதவர்களாய் மாறி போய் விட்டார்களாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உணர்வு இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம we are out of orderன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க, நிம்மதியா தூங்குவாங்க, அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, அநியாயம் வாயில காணப்படாது, அவன் நியாயமா இருப்பான், நீதியா இருப்பான், தர்மமா இருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அப்படி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் எழுந்துச்சு நிப்போமா. வெளிப்படுத்தல் 3:16-20 வரைக்கும் வாசிச்சுட்டு ஒரு ஜபத்தை பண்ணிடுவோம். வெளிப்படுத்தல் 3:16-20 வரைக்கும் வாசிக்கலாம். கேட்டுங்க, எல்லாரும் சத்தமா வாசிக்க. பைபிள் இருக்கிறவங்க பைபிளை பார்த்து வாசிக்க, இல்லைன்னா இந்த போர்டை பார்த்து நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:16-20. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். கீழே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறா பாருங்க. நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணிமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் 18 போடுங்க. 18 நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பில புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்க போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 19 வாசிப்போம். 19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள்
அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஒன்னு அண்ணலா இல்லைன்னா குடிறாங்க. நீ வெதுவெதுப்பா இருந்தனா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நீ சொல்லாத. ஏன்னா நீ நிர்வாணியா இருக்கிறதும் நீ பாவியா இருக்கிறதும் உனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு நான் உனக்கு வெண்வஸ்திரம் கொடுப்பேன், கண்ணுக்கு கலிக்கும் கொடுப்பேன், நல்ல அற்புதமா உன்னை உருவாக்குவேன். ஆனா நீ உடனே ஒண்ணு செய்யணும், நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்ய மனம் திரும்பு. இத்தனை நீ செய்வேன்னு சொன்னா கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் என்னோட கூட ஒரு பாடலை நான் பாடி முடிவு பாடலாக நான் பாடி ஆசீர்வாதத்தோட கடந்து செல்வோம். ஆண்டவரே, நம்முடைய கண்களை மூடிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே. நான் ஒருவேளை நோவாவை போல வாழணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு நோவா வாழ்ந்த நாட்கள்ல நோவா ஒருத்த குடும்பத்தோட வாழ்ந்தேன். இன்னைக்கு நானும் அதே மாதிரி என் குடும்பமும் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பம் வாழணும். நான் நீதிமானா இருக்கணும். என் சகோதரனே, ஒருவேளை உன் குடும்பம் எல்லாம் இல்லாம இருக்கலாம் இந்த இடத்துல. என் சகோதரியே, உன் குடும்பம் எல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவர்கிட்ட கேளு, நான் ஒரு நோவாவா இருக்கணும். என் காலத்துல என்ன பார்த்தா என் தெய்வம் சொல்லணும், நான் மனஸ்தாபப்பட மாட்டேன். இங்க என் பிள்ளை நோவா இருக்குதுன்னு சொல்லி 12 பேர் சீசர்கள் உலகத்தை கலக்கி தலைக்கீழ மாத்திட்டாங்க. நீங்களும் நானும் நோவாவை மாத்தணும்னு சொன்னா இந்த பெங்களூரை தலைக்கீழ போயிடும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நோவாவை வாழணும். நம்ம வாழ்ந்தாலே போதும், கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரு. நம்முடைய சபை பெருசாயிடும். நீங்களும் பெரிய உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்க பெரிய மாணவர்ல. ஆனா ஒரு நோவாவை ஆண்டவர் தேடுகிறார். இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் நோவாவை ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நோவாவாய் மாறுவாயா? எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி நோவாவா மாற்று. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகர ஆவியானவரை இந்த பாடலை நான் பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகர Bye.
அருமையான சகோதரே சகோதரி, உன் வாழ்க்கையில விடுதலை வேணுமா? உன் குடும்பத்துல விடுதலை வேணுமா? நீ சத்தியத்தை அறிந்து கொள். வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உன் வீட்டுல சந்தோஷம், உன் வேலையில சந்தோஷம், உன் வாழ்க்கையில சந்தோஷம், உன் வழியில சந்தோஷம், எல்லா இடத்துல விடுதலை வேணும்னு சொன்னா நீ சத்தியத்துல நிற்பதற்கு தீர்மானம் பண்ணிக்கொள். சத்தியபரனான இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை தருவான். வேலை நீ யோசிக்கலாம், ஆண்டவரே இது யாருக்கோ அப்படின்னு. வேலை யாருக்கோ உங்களுக்குள்ள இந்த சத்தியம் வேணுமா இருக்குது. அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா இது எனக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைச்சேன், எனக்கு பிடிச்சிச்சு. அதே போல ஆண்டவரே ஜனங்களோட பேசுன்னு சொல்லி உங்களுக்காக இந்த சத்தியத்தை கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டார். பிரியமானவர்களே, தீமை செய்ய திரளானவர்களை நாம் பின்பற்றக்கூடாது. நாம ஜாலரா இல்ல, நம்ம கோய்ந்தா போடுறவங்க இல்ல, உலகத்தோடு ஓடுறவங்க இல்ல. நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்களான கடைசி கால நோவாக்கள். கடைசி நாட்களை நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த கடைசி நாட்களை நடக்கும். நாம உணர்வுள்ளவர்களா இருந்து விடக்கூடாது. உணர்வில்லாதவர்களா இருப்போமானால் மாறிக்கொண்டு போக வரைக்கும் நமக்கு தெரியாமலே போய்விடும். பிரியமான தேவனுடைய சந்ததியே, நீ உலகத்துல கோத்திரத்துக்கு ஒண்ணும், வம்சத்துக்கு ஒண்ணும், ஊருக்கு ஒண்ணும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, மறந்துடாத. இன்னைக்கு நீங்க இருக்கிறான்னு சொன்னா இது தெய்வத்தினுடைய சித்தம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தபடினால நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னையும் நோவாக மாற்றும், என் குடும்பத்தையும் நோவா குடும்பத்தை போல மாற்றும். எங்களுக்கு பொறுமையை தான், எங்களுக்கு ஞானத்தை தான், எங்களுக்கு தாழ்மையை தான், எங்களுக்கு சத்தியத்தை தான், உங்களோட சஞ்சரிக்கிற வாக்கியத்தை எங்களுக்கு தான், உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நோவா வாழ்ந்தவர்களை நீதிமான் உத்தமனுமாய் வாழ்ந்தான். காரணம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஆகவேதான் 100 வருடம் போனதே தெரியல. பிரியமானவர்களே, அப்படி வாழ்க்கையில நம்ம அப்படி இருப்போமா? அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஐயா, என்னையும் நீதிமானா, என்னையும் உத்தமனாய் நடத்தும், நான் உங்களோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம ஒப்பு கொடுத்து நாம் செபம் செய்வோம். ஒன்று, நீ அனலா இரு, இல்லை என்றால் நீ குளிரா இரு. நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பாய் என்றால் என் வாயிலிருந்தவனை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பரிதபிக்கக்கூடிய பரிதாபமான வாழ்க்கையில இன்றைக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீ ஆபிரகாமை போல விசுவாசமா இரு என்று எத்தனையோ மக்கள் பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தாவே, ஆனால் ஆபிரகாமை போல நடக்காத ஒரு பரிதாபமான நிலைமை. நான் தாவீதை போல இருக்க வேண்டும், நான் யாக்கோபை போல இருக்க வேண்டும், நான் யோசேப்பை போல இருக்க வேண்டும், நான் நோவாவை போல இருக்க வேண்டும் என்று உலக மக்களால் பிரசங்கிக்கப்படுகிறார்கள். கர்த்தாவே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இன்னும் பரிந்து வைக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. ஆகவேதான் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பார்த்து நீர் எச்சரிப்பின் தூதை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஒன்று, நீ அனலாயிரு, இல்லை என்றால் நீ குளிராயிரு. நீ அனலுமின்றி குளிரமின்றி நீ வெதுவெதுப்பாய் இருப்பாய் என்றால் என் வாயில் இருந்தவனை வாந்தி பண்ணி போடுவேன் என்ற ஒரு சத்திய வார்த்தையை உம்முடைய தாசன் மூலமா எங்கள் மத்தியில நீர் பேசினரே. உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தீமையை பின்பற்ற நாங்கள் திரளான ஜனங்களை பின்பற்றி போய்விடாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நீ நன்மை செய்கிறவராய் சுட்டி தெரிந்தது போல நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளோடு நாங்கள் வாழ்ந்து மற்றவர்கள் எங்களை பார்த்து அவர்களை நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு மக்களுக்கு நீ கட்டளையிடபடிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே எங்களை ஒரே குடும்பமாய் குறித்து இந்த உயிருள்ள வார்த்தைகளை கேட்க வைத்தீரே. உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனத்தை நாங்கள் ஒரு காதிலே கேட்டு நாங்கள் மறுகாதிலே விட்டு விடுவோமே என்றால் நாங்கள் மரித்து போன கிறிஸ்தவர்கள், நாங்கள் செத்து போன கிறிஸ்தவர்கள். இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் உள்ளத்தில் வைக்கும் பொழுதுதான் நாங்கள் உயிருள்ள கிறிஸ்தவர்களாய் மாறி மற்றவர்களுக்கு ஒரு அற்புதமாய், ஒரு அதிசயமாய், ஒரு நல்ல பிள்ளைகளாய் வாழ்ந்து மற்றவர்களை பார்த்து நித்தியானந்த ராஜ்யம் வந்தடைய நீர் ஒத்தாசை புரியும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்க தலைவனுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வல்லமையினால் இந்த பிள்ளைகள் மேல் நீ நிரப்புவீராக. நம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் மேல் நீ ஊற்றுவீராக. இந்த
வாரம் முழுவதும் நாங்கள் தியானித்து பரிசுத்த அலங்காரத்துடனே வரக்கூடிய வாரத்திலே நாங்கள் உம்மை வந்து தொழுது கொள்ள நீர் ஒத்தாசை புரியும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாவிகளாகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அசுத்த உதடுகளின் ஜபத்தை கேளும். எங்கள் ஜபத்தை கேட்டமைக்காய் நன்றி, கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சத்திய செய்தி கொடுத்தமைக்காய் நன்றி, கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உடலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகலவல்லவராலே வந்தாரே. ஆமென். உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களில் முழு மனதோடு தேடி நம்முடைய அன்பின் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரோடும் விசேஷ செய்தி எங்கள் மத்தியில பகிர்ந்துபட்ட மகனோடும் அவர் குடும்பத்தோடும் இன்னும் என்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் அப்படி அமருவோம். ஜெபித்து தன்னுடைய சமாதானத்தை நாம் ஒருவருக்கொருவர் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் சரியாக 3 மணிக்கு உங்களுக்கு ஜெபம் இருக்கிறது. 3 to 6 வரைக்கும் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள்